இம்முறை தேர்தல் ஊடாக இடதுசாரி கட்சிகளின் முடிவு எழுதப்பட்டதாக மக்கள் சேவகர் கட்சியின் தலைவர் சோமவாங் சாமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கூறினார். தேர்தலில் கருப்பு பணம் பரிமாற்றம் தாராளமாக இடம்பெறுகின்றது. வன்முறைகள் குறைந்த நிலையில் மறுபக்கம் இவ்வாறான நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. ஒரு கட்சி கூட வெற்றி பெறவில்லை. மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் தோல்வியடைந்துள்ளன. இது பாரிய தோல்வியாகும். கம்யூனிஸ்ட் கட்சியோ சமசமாஜ கட்சியோ அல்லது நவ சமசமாஜ கட்சியோ எதிர்காலத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தனியொரு கட்சியாக பாராளுமன்றத்துக்கு செல்ல முடியாது. மக்கள் விடுதலை முன்னணி மிகவும் மோசமான தோல்வி இந்த தேர்தலில் அடைந்துள்ளது. அடுத்தபடியாக தேர்தலின் செலவுகள். முன்னர் பொது தேர்தலில் களமிறங்க வேண்டுமாயின் 2-3 வாகனங்களை விற்க வேண்டும். வெற்றி பெறுபவர்களின் வாகனத்தை பெற்றுக் கொள்வதற்காக இருப்பார்கள். இத்தகைய கட்சி இந்த தேர்தலில் செலவிட்ட விதம் கேள்விக்குறியாக உள்ளது. முடியும் என்பதற்காக அல்ல, இயலாமை காரணமாகவே தற்போது இந்த தேசிய அரசாங்கம் முன்னெடுக்கப்படுகின்றது. மைத்ரிபால சிறிசேனவின் இதுவரை கால பயணத்தை நாங்கள் அனுமதிக்கின்றோம். ஆனால் தற்போது பிரச்சனை உள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் என்ன நடக்கப் போகின்றது?